ஸ்வேதா ஸ்வேதா சாரி நில்லுடி. ஏன் இப்படி பண்ற? பிரச்சனை சால்வ் பண்ண தானே வர சொன்னேன், திரும்ப கிரியேட் பண்ற. நீ எதுவும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு என்ன விட்டு. ஸ்வேதா நில்லுன்னு சொன்னேன், இப்போ என்னன்னு சொல்லிட்டு போ. அதான் சொல்லிட்டே இருக்கல வேணான்னு, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. வெய்மா ஃபோன், அப்புறம் பேசுகிறேன். ஏய் இதே ஏன்டி ஃபோட்டோ எடுக்கிற லூஸு? டேய், நான் கிஃப்ட் பண்ண ரிங் என்ன கலட்டுற? அதுவும் தங்கச்சி கொடுத்த ரிங் இருக்குல்ல, அதை வேணா கலட்டு. சும்மாரி பைத்தியம். யாரு நானா? நீ தாண்டா பைத்தியக்காரன். பைத்தியம் மாதிரி அம்மா கிட்ட கத்திட்டு இருக்க. பின்ன அவங்க நான் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் பொறுமையாக சொன்னால் கேட்பாங்க. ஆமாம், நான் கேட்கணுன்னு இருந்தேன். அனிதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஏன் வேணான்னு சொல்கிற? அவனாம் செட் ஆக மாட்டான். அதான் ஏன்? ஏன்னா இன்னும் செட்டில் ஆகலை, நல்ல வேலையில் இல்லை, இப்போ தான் ஜூனியர் டெவலப்பராக இருக்கான். அதெல்லாம் ஃபீல்டில் செட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அவனை நம்பி எப்படி கட்டி கொடுக்குறது? டேய், கட்டிக்க போகிறவ உன் தங்கச்சி, அவளை கேளுடா ஓகேவா இல்லையான்னு. அப்புறம் ஐடி தானே, அதெல்லாம் க்ரோத் இருக்கும். க்ரோத் இருக்கும், நம்பிலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் பேசி வைத்தா. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பின்ன எங்கள் அம்மா மாதிரியே நீயும் பேசிகிட்டு இருக்க. அவங்களும் அப்படி தான். அனிதாவும் வேலைக்கு போகிறா, அவங்களுக்குள்ளே கூட குறைய ஏதாவது இருந்தால் பார்த்துப்பாங்க, நீ ஏன் தலையிடுறேன்னு. 40,000 தான் நீ சம்பாதிக்கிறான், எப்படி பார்த்தோம்? சரி இப்போ எதுக்கு இதை? என்னடி ஆச்சு உனக்கு? சரி, உன் சேலரி எவ்வளோ? லூசு, இப்போ எதுக்கு அவனோட என்ன கம்பேர் பண்ணுற? உன் சேலரி என்னன்னு கேட்டேன். உனக்கு தெரியாதா எவ்வளோன்னு? தெரிஞ்சு தான் கேட்குறேன். போதுமா? பைத்தியம், இப்போ எதுக்கு இதெல்லாம்? 40,000 ரூபாய் சேலரி ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க? ஸ்வேதா, நான் ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கேன், தெரியும் தானே உனக்கு? என் வீட்டில் என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண போகிறேன்? நீ யோசிக்கிற மாதிரி தானே என் அப்பாவும் தம்பியும் யோசிப்பாங்க. ஸ்வேதா, வாழ போகிறது நீயும் நானும். நான் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கும் தம்பிக்கும் ப்ரூவ் பண்ணணும்? கரியரோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன்டி, டெவலப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வெறும் நம்பிக்கை வச்சு மட்டும் என் வீட்டில் எப்படி உனக்கு கட்டி கொடுப்பாங்க? லூசு, செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும்னா இங்கே எவனுக்கும் கல்யாணம் நடக்காது. ஹோ, உன் தங்கச்சிக்கு ஒரு காரணம், ஊரா விட்டு போகணுன்னா ஒரு காரணமா? ஸ்வேதா, நீ எதோட எதை முடிச்சு போடுற? என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் நானும் ஒன்றா? அவன் யாருன்னே நமக்கு தெரியாது, என்னை பற்றி தான் எல்லாம் உனக்கு தெரியும்ல. ஏன் என் தம்பி கூட தான் உன்னை பற்றி தெரியாது? உன் தம்பிக்கு என்னை பற்றி தெரியணும்? சின்ன பையன் அவன், தெரிஞ்சா மட்டும் என்னை பிடிங்கிடுவான் அவன். சத்யா, என் தம்பிக்கு மரியாதை கொடு. மரியாதை கொடுக்கணுமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், மீசை கூட இன்னும் முளைக்கல, மரியாதை கொடுக்கணுமாமே? உன் தங்கச்சி என்ன பெரிய உலக அழகியா? ஊர்ல இல்லாத உத்தம புருஷனை பார்த்து தேடிட்டு இருக்க? மயிறு மாதிரி பேசாத ஸ்வேதா, என் தங்கச்சியை பற்றி பேசினா அவ்வளோதான் உனக்கு. சத்யா, என் தம்பி பற்றி பேசினா உனக்கு அவ்வளோதான். என்னடி மயிர் அவன், பெரிய புடிங்க அவன். சத்யா, உனக்கு அவ்வளோதான் லிமிட். என்னடி லிமிட்டு? ஊரில் இல்லாத தம்பி அவன் காலேஜ் போகிறானா இல்லை அவன் கூட பொறுக்க போகிறானா? நான் வீட்டுக்கு போகிறேன். நான் ட்ராப் பண்ணுறேன். எப்பா சாமி, நீ எதுவுமே செய்ய வேணாம், நான் கேப்லேயே போய்க்கிறேன். இப்போ எதுக்கு ட்ராமா கிரியேட் பண்ணுற? சத்யா, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. உனக்கு என்னடி பிரச்சனை? நான் தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? காட்டு மிராண்டியா? என்னடி பண்ண உனக்கு? இப்போதான் தெரியுதா காட்டு மிராண்டின்னு? லவ் பண்ணும்போது தெரியலையா? சத்யா, நீ பேச பேச தலை வெடிக்குது. வெடிக்கும்டி, வெடிக்கும், அப்படியே போயிரு. சி,
கிருத்தி, நான் சத்யாவை மீட் பண்ணலான்னு இருக்கேன்டி. என்ன ஆச்சுடி திடீர்னு? அன்னைக்கு பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்ன. ஆமா, ஆனா சத்யா பேட்சப் பண்ண ரொம்ப ட்ரை பண்றான்டி. எத்தனை தடவை இதே மாதிரி சண்டை போடுவீங்க, அப்புறம் பேட்சப் பண்ணுவீங்க? அன்னைக்கு அவ்வளோ அழுதியே. எனக்கு புரியுது. அண்ணா இந்த 3 months அவன் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான் தான். ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அவன் நினச்சிருந்தா என் வீட்டுக்கோ இல்லை என் ஆஃபீஸ்க்கோ வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு ஏதாச்சும் ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் என்னை மீட் பண்ணணும்னு என் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணாண்டி. அதுதான் என் சத்யா. ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் டே, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரிடி, சாரி. இப்போ எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னேன், அதை மட்டும் சொல்லு. என் தங்கச்சிக்கு பார்த்து அதே மாப்பிள்ளையை ஓகே சொல்லிட்டேன். எனக்கு அப்போ தெரியல, அப்புறம் தான் புரிஞ்சுது எவ்வளோ தப்பாக பேசியிருக்கேன்னு. உன் தம்பியும் திட்டிருக்கக்கூடாது. ஐம் சாரி. வேணா உன் தம்பிக்கிட்ட வந்து சாரி கேட்கவா? ஒன்றும் தேவையில்லை. எல்லா வாட்டி தப்பு பண்ணிட்டு சாரி கேட்குறதே வேலையை வச்சுட்டு இருக்கேன். என்ன புத்தியோ? ஏன்னா சாரி கேட்குறேன்டி, அது உனக்கு தெரியலையா? நீ கூட தான் என் தங்கச்சி பற்றி தப்பாக பேசினேன், அதுக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சா? நீ என் தம்பியை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் நான் உன் தங்கச்சி பற்றி அப்படி பேசினேன். சரி, நான் தான் ரியலைஸ் பண்ணி வந்து சாரி கேட்குறேன்ல, நீ ஏன் இறங்கி வர மாட்ற? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் அப்படி பேசியிருக்கேனா அதுக்கும் நீ தான் காரணம். நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தேன்னா நான் அப்படி பேசியிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நடந்ததை மறுபடியும் பேசி சண்டை போட வேணாம். சாரி, எப்பவும் போல பேசலாமே. ஆமா, நான் கிஃப்ட் பண்ண ரிங் எங்க? ஓ, உன் தங்கச்சி கொடுத்த ரிங் மட்டும் போட்டிருக்க. அப்போ உன் தங்கச்சி தான் உனக்கு முக்கியம் இல்லை? அப்படி இல்லடி, நான் வீட்டில் தான் வச்சிருக்கேன். எப்படி மறந்தேன்னு தெரியல. எப்படி தெரியும் உனக்கு? எப்படி அது ஞாபகம் இருக்கும்? ஸ்வேதா, நீ திரும்ப தேவையில்லாத விஷயத்த சண்டையாக்குற. நான் கிஃப்ட் பண்ண ரிங் உனக்கு தேவையில்லாததா? அப்படி இல்லடி, இதை ஏன் தங்கச்சி கூட கம்பேர் பண்ணுறது தான் கேட்குறேன். ஏன்னா நீ உன் தங்கச்சியையும் என்னையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கல. அதுதான் அன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் பிரச்சனை. ஸ்வேதா, அன்னைக்கு நடந்த பிரச்சனை வேற, இது வேற. ரிங்கு மறந்துட்டா உன் மேலே பாசலம் ஆயிடுமா? நீ ஏன்? உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் தங்கச்சி முக்கியமா? ஸ்வேதா, நீ என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுற. தெரிஞ்சுதான் கேட்குறேன், சொல்லு. 2 பேரும் தான் நீ முக்கியம். நானா அவளா? என்னடி மயிறு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? நான் பேசிட்டடா. போயிட்டு உன் தங்கச்சிட்ட சொல்கிறேன் அந்த வார்த்தையை. காட்டு மிராண்டி, உனக்கு போயிட்டு ஒரு சான்ஸ் தரணும்னு நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? சே, நீ இப்படி கேள்வி கேட்டா நான் என்னடி பதில் சொல்வேன்? ஸ்வேதா, ஸ்வேதா, சாரி, நில்லுடி. ஏன்டி இப்படி பண்ற? பிரச்சனை சால்வ் பண்ண தானே வர சொன்னேன், திரும்ப கிரியேட் பண்ற. நீ எதுவுமே பண்ண வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஸ்வேதா, நில்லுன்னு சொன்னேன். இப்போ என்னன்னு சொல்லிட்டு போ.
பிரிச்சுப்பார். சும்மா எல்லாரும் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் இல்லை ஸ்வேதா இந்த வாட்ச். நம்ம லவ் பத்திரமா பார்த்துக்குவியா? வேணாமா ஸ்வேதா? சும்மா எல்லாரும் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் இல்லை ஸ்வேதா இந்த வாட்ச். நம்ம லவ் பத்திரமா பார்த்துக்குவியா? அவ்வளவுதாங்க காதல். சண்டைகள் இல்லாத உறவுகள் எங்கேயாவது இருக்கா? உறவுகள்னாலே சண்டைகள் இருக்கதான் செய்யும். அதனால பிரியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதே. பிரியறதுக்கு தான் காரணம் தேவை, சேர்றதுக்கு காதல் போதும். இது என்ன முதல் கணமா, இரண்டாவது கணமா, மீண்டும் ஒரு கணம்? அவகிட்ட ஏண்டி சொல்ற? அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம லவ் பண்ணுறது பிடிக்கல தெரியுமா? டேய் அப்படிலாம் இல்லடா, உனக்கு அவளை பற்றி தெரியல. அவள் கேரக்டரே சரியில்லை, சொன்னா கேளு. நீயும் நானும் சண்டை போடுறதுக்கு காரணமே அவள் தான். நம்மளுக்கு பிடிச்ச சனி அது. சத்யா, என் ஃப்ரெண்டை பற்றி தப்பா பேசாத. அப்படிதான் நீ பேசுவேன். ஐயோ, என்ன பண்ணுவேன்? மீண்டும் மீண்டுமா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா?